ஹாய் ஆல், இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நியூ பார்ன் பேபிஸ்க்கு எப்படி பேண்டி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தோஸ் டேஸ்லலாம் வந்துட்டு டயப்பர்ஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் பேண்டி ஸ்டிச் பண்ணி தான் போடுவாங்க. இப்போ தான் டயப்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் ஆனால் நியூ பார்ன் பேபிஸ்க்கு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் பேண்டிஸ் போடுறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு காட்டன் கிளாத்தை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு 3 கயிறு நம்மளுக்கு வந்து ஸ்மால் சைஸில் தேவைப்படும். அதையும் அந்த காட்டன் கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 2 சைடோட கார்னர்லேயும் உள் பக்கமாக வந்துட்டு அந்த கயிறை வச்சுட்டு நீங்கள் வந்து சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க. இன்னொரு சைடில் வந்துட்டு பாதி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிடுவீங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும், 2 சைடில் கயிறு இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கயிறு உள்ளே விட்டு கட்டுறதுக்காக ஒரு சின்ன காட்டன் பீஸை இன்னொரு கார்னரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். இதை பேபிக்கு எப்படி டைப் பண்ணுவோன்னா, பேக் சைடை வந்துட்டு பேண்டிஸை திருப்பிட்டு நீங்கள் வந்து பேபியை சென்டரில் படுக்க வச்சு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட கார்னர் பார்ட்டை சென்டர் வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டு 2 சைட்லேருந்தும் கயிறு எடுத்து நம்ம கட்டிடுவோம். அவ்வளோதான், பேபி பேண்டிஸ் ரெடி.